Hi friends, இன்னைக்கு 90's கிட்டோட ஃபேவரட் நொங்கு வண்டி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது மாதிரி ரெண்டு நொங்கு ஒரு சாரி பாக்ஸ் எடுத்து இது மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி ஏதாவது ஸ்டிக் இருந்துச்சுன்னா நீங்கள் லென்த் வந்து வச்சு பார்க்கறதுக்காக இது மாதிரி வச்சு நீங்கள் லென்த் பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி லென்த் பார்த்துட்டு நான் ரெண்டு குச்சி வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த குச்சோட எட்ஜில் வந்து அதை வந்து நல்லா ஷார்ப் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி நல்லா சீவிட்டிங்கன்னா நல்லா ஷார்ப் ஆகிடும். இதே மாதிரியே இந்த ரெண்டு குச்சிலையும் 4 எட்ஜ்லேயும் வந்து இது மாதிரி ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 2 எட்ஜ்லேயும் இது மாதிரி ஷார்ப் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நொங்கு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 90's கிட்ட எல்லாத்துக்குமே இது வந்து செஞ்சு விளாண்டுருப்போம். ஸோ ஜஸ்ட்டு செய்யும்போது ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நானுமே இதை வச்சு சின்ன வயசில் வந்து விளாண்டுருக்கேன். நொங்கோட பேக் சைடும் லைட்டாக வந்து ஈவன் பண்ணிக்கிறதுக்காக இது மாதிரி ஜஸ்ட்டு வந்து சீவிக்கோங்க. ஸோ இதே மாதிரி மொத்தம் 4 நொங்கை வந்து இதே மாதிரியே வந்து பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தம் 4 சக்கரம் வந்து தேவை. நெக்ஸ்ட்டு இந்த நொங்கோட நடுவில் வந்து இந்த குச்சை வச்சு நல்லா வந்து கீழே இறங்குற மாதிரி நல்லா ஏதாவது கல் இது மாதிரி ஏதாவது வச்சு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி வந்து அந்த குச்சி லைட்டாக உள்ளே போனதுக்கப்புறம் இந்த நொங்கை ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதோட பேக் சைடு வச்சு இந்த குச்சி வச்சு அடிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக வந்து இதோட பேக் சைடில் தான் நம்ம இது மாதிரி வச்சு அடிக்கணும். பட் வந்து அந்த ஃப்ரண்ட் சைடு வந்து கரெக்டாக நடுவில் வர்றதுக்காக அது ஜஸ்ட்டு லைட்டாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் சைடு திருப்பி இது மாதிரி அடிச்சுக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக நடுவால் வரும். ஸோ அந்த ரீசனுக்காக தான். ஸோ இது மாதிரி வந்து இந்த குச்சியோட இந்த சக்கரத்தை சேர்த்தியாச்சு. ஸோ இதே மாதிரியே அடுத்த நொங்கையும் வந்து இது மாதிரி வந்து நல்லா வச்சு அடிச்சுக்கோங்க. ஸோ 2 சக்கரமும் ரெடி ஆகிடுச்சு. சக்கரம் வச்சதுக்கப்புறம் இந்த குச்சியோட எட்ஜில் இது மாதிரி தட்டிட்டிங்கன்னா அது வந்து ஷார்ப்பாக இல்லாமல் இருக்கும். ஸோ நொங்கு வெளியில் வராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸை இது மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த சக்கரத்துக்கு மேலே இல்லாமல் அந்த குச்சியில் அந்த பாக்ஸ் உள்ளே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லென்த்தை செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மொத்தம் 2 வண்டி 4 சக்கரம் வந்து சேர்த்தியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ பாக்ஸை அந்த ஸ்டிக்கில் வச்சுக்கணும். அந்த சாரீ பாக்ஸ் வந்து அந்த கரெக்டாக அந்த ஸ்டிக்கில் தான் ப்ளேஸ் ஆகிருக்கணும். அந்த சக்கரத்துக்கு மேலே வந்து ப்ளேஸ் ஆகிருக்கக்கூடாது. அப்போ தான் மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது மாதிரி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த குச்சிக்கும் இந்த சைடும் இது மாதிரி கரெக்டாக வச்சு ஹோல் போட்டுக்கோங்க. 2 ஹோல் போட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி மொத்தம் 4 சைடும் வந்து 2 ஹோல் வந்து போட்டு வச்சாச்சு. ஸோ ரொம்ப வந்து கிட்டையும் போடாதீங்க, ரொம்ப வந்து தூரமாகவும் போட்டுறாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஏதாவது த்ரெட் இருந்துச்சுன்னா இது மாதிரி எடுத்து அந்த 2 ஹோலையும் அந்த த்ரெட்டையும் அந்த சக்கரத்தையும் அந்த சக்கரத்தோட குச்சியும் ஒன்றா இருக்க மாதிரி அந்த பாக்ஸையும் அந்த குச்சும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சு நல்லா வந்து நாட் போட்டுக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் நாட் போட்டுறாதீங்க, ரொம்ப லூஸாகவும் நாட் போட்டுறாதீங்க. அது ஈஸியாக மூவ் ஆகிற மாதிரி மூவ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாட் போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி மொத்தம் 4 சைடும் வந்து நம்ம நாட் போட்டுக்கணும். ஸோ இதே மாதிரி நான் 4 சைடும் வந்து நாட் போட்டுக்கிறேன். ஸோ பாருங்கள் 4 சைடும் நாட் போட்டாச்சு. இது மாதிரி மூவ் பண்ணி பாருங்கள் ஈஸியாக மூவ் ஆகுதா இல்லையான்னு. நெக்ஸ்ட்டு வந்து நல்லா லென்த்தான வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நல்லா திக்கான கயிறு எடுத்துகிட்டு இதில் வந்து நாட் போட்டுருங்க. ஸோ இந்த சாரீ பாக்ஸில் வச்சு நாட் போட்டுறாதீங்க, இந்த குச்சியில் வந்து நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம இழுக்கும் போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சாரீ பாக்ஸில் போட்டிங்கன்னா சீக்கிரம் பிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து இது மாதிரி மூவ் பண்ணி சின்ன குழந்தைங்களுக்கு விளையாட வைக்கலாம். ஸோ இதுக்குள்ளெல்லாம் மண் போட்டுட்டு நம்ம ஒரு லாரி மாதிரி வச்சு யூஸ் பண்ணி இதில் விளையாடலாம். ஸோ ஈஸியாக வந்து மூவ் ஆகுது. ஸோ பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாரீ பாக்ஸ் இல்லாமல் வெறும் அந்த சக்கரத்தை வச்சு குச்சியில் வச்சு இல்லைன்னா கைத்தில் வச்சு இழுத்துட்டு போகலாம். அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.